சீமான் இன்னும் திராவிட மாடல் ஆட்சி இது ராமர் ஆட்சி அப்படின்னு சொல்லலைல்ல. திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னோடியே ராமர் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லல. மூத்த அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் சொன்ன வாசகங்கள் இது. சீமான் ஆர்எஸ்எஸ் மேடையில் சீமான் ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம் தான், திராவிட இயக்கம் போல ஆர்எஸ்எஸ் இயக்கமும் ஒரு சமூக இயக்கம் தான் என்று சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள். கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கலந்துட்டார் சங்கியா, காங்கிரஸ் கட்சி தலைவர் கலந்துட்டார் சங்கியா. திராவிட மாடல் ஆட்சி ராமர் ஆட்சியினுடைய முன்னோடி என்று சொன்ன ரகுபதி சங்கியா, திராவிட மாடல் ஆட்சி சங்கி ஆட்சியா, இல்ல ஆர்எஸ்எஸ் இயக்கமும் திராவிட இயக்கம் போல ஒரு சமூக இயக்கம் தான் சொன்ன திரு கருணாநிதி அவர்கள் ஒரு சங்கியா? இவர்கள் எல்லாம் சங்கின்னா சீமான சங்கின்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இப்படி எல்லாம் தூற்றுபவர்கள் எல்லாருமே ஒரு மங்கியா இருந்துட்டு போனா சீமான் சங்கியாவே இருந்துட்டு போறதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்னவனை எவன்டா பாப்பான்னு சொல்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அங்கதாங்க சீமான் நிற்கிறாரு. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, தமிழ்நாடு 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 தமிழ்நாடுன்னு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடுன்னு பாடிட்டார். பெரியார் மட்டும் பொது சமூகத்தை சார்ந்தவர், திராவிட இயக்க தந்தை பெரியார், தமிழ் பெரியார். இவர் பெரியார் இல்லை என்றால் வேறு எவர் பெரியார்? இவர் தமிழர் இல்லை என்றால் வேறு எவர் தமிழர்? சீமான் பிராமணர்களுடைய வாக்குகளை பறிக்கதான் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பாரதியார் பற்றிலாம் பேசுகிறாரு. பிராமணர்களுடைய வாக்குகள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 விழுக்காடு. யாரும் ஓட்டு போகிறதுக்குலாம் வரது கிடையாது. 1 விழுக்காடு வாக்குகளை வாங்கி சீமான் இப்போ ஆட்சி பிடிச்சிட போகிறாரு. நேருவோட மகன் கூட போயிட்டு நிர்மலா சீதாராமனோட கேட்டா நாங்க காலில் உள்ள கையெல்லாம் பிடிக்கல, அது இல்லையோ காலில் உள்ள இப்படி சேர்ல முனையில தான் உட்காந்து நீங்க வேற. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோடு மண்டியிட்ட இயக்கம் தான் திராவிடம், ஆர்எஸ்எஸ் கிட்ட பணிந்து போன இயக்கம் தான் திமுக. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க முதல்ல உங்களை பாருங்க, அதுக்கப்புறம் மற்றவங்கள ஆர்எஸ்எஸ்ஸா பிஜேபியா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் தம்பி. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது சந்திரமுகி படத்துல பார்த்தோம்ல, முழு சந்திரமுகியாவே மாறிட்டா போல அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு சீமானினுடைய படத்தை வைத்து முழு சங்கியாகவே மாறிய சீமான் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள் மாற்று கட்சியினர். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, விஜில் நிறுவனத்தை சேர்ந்த அதுல ஆர்எஸ்எஸ் மேடையில சீமான் அவர்களின் பேசிய பாரதியார் கண்ட வந்தே மாதரம் என்ற தலைப்புல சீமான் அவர்கள் பேசினார் பாரதியாரை பத்தி. ஆகவே இவர் நாங்க சொன்னோம்ல அப்பயே இவர் பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு அதை உறுதிப்படுத்திட்டாரு பாருங்க தேர்தல் முன்னாடியே என்று. இதை வைத்து இன்னைக்கு டிஎம்கே பெரிய அளவுல பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கு. ஆனா அண்ணா அங்கேயே பதிலடி கொடுத்தாரு, பாகிஸ்தான்ல கூட நான் பாரதியாரை பத்தி பேசுவேன், ஏன்னா பயம் இல்லை அப்படின்னுட்டு. இருந்தாலும் எதற்காக சீமான் இதை செய்தார், சீமான் செய்தது சரியா இல்லையா என்பதை நாம பேசக்கூடிய காலகட்டாயத்தில் இருக்கும். ஆகவே சீமான் அவர்கள் செய்தது சரியா இல்லையா அப்படின்றத பத்தி ஒரு பகுப்பாராய்ந்து பேசுவது போல பேசிடலாம். ஓகே, முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் மேடையில் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஆர்எஸ்எஸ் மேடையில் சீமான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜில் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜில் அமைப்புன்றது நம்ம போன்ற ஊடகவியலாளருக்கெல்லாம் புதுசாக இருக்கும். இவங்க சொல்கிற நரேட்டிவுக்கு நம்மளுமே ஓகே இது ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான், இந்த அமைப்பில் சீமான் ஏன் போய் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்போ, சீமான் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வச்சு மட்டும் நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பாகிஸ்தானில் கூட பாரதியாரை பற்றி போய் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறது நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஆனால் அதை தாண்டி இதுக்கு ஒரு வரலாற்று சம்பவம் ஒன்று இருக்குது. மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வள்ளுவம் தொலைக்காட்சியில் எனக்கு கொடுத்த பேட்டியிலே என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விஜில் அமைப்பு, அந்த அமைப்பு தொடங்கிய காலகட்டத்தில் இருந்து எதிர்மறையான கருத்துக்கள் கொண்ட தலைவர்கள் கூட அந்த அமைப்பில் போய் பேசியிருக்காங்க. எதிர்மறையான சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட அந்த அமைப்பில் பேசியிருக்காங்க. 1991 வரை அந்த அமைப்பில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க, பல இடதுசாரி கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. அப்போது எதிர்மறையில் இருக்கக்கூடிய எதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை கொண்டு ஒரு கருத்தரங்கம் வைத்து அந்த கருத்தில் மாற்று கருத்து எதிர்கருத்து பேச வேண்டும் என்பதற்காகவே தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பாக விஜில் அமைப்பு இருக்குது. கொஞ்ச நாளாக அது செயல்படாமல் இருக்குது. ஆனால் அது ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான், யாரும் அதுக்கு மாற்று கருத்து சொல்லலை. அந்த அமைப்பில் அவர் நம்ம பேட்டியில் சொல்கிறப்பே சொல்லியிருப்பார்,
எந்த மேடையில் பேசணுன்றது முக்கியம் இல்லை, என்ன பேசுகிறோன்றது தான் முக்கியம். அப்படி பாரதியாரை பற்றி என்ன பேசினாருன்றது தான் முக்கியம். சீமான் இன்னும் திராவிட மாடல் ஆட்சி இது ராமர் ஆட்சி அப்படின்னு சொல்லலைல்ல, திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னோடியே ராமர் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லல. மூத்த அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் சொன்ன வாசகங்கள் இது. இன்னைக்கு சுபவீரபாண்டியன் அவர்கள் பார்த்தீங்களா, ஆர்எஸ்எஸ் கைக்கூலி சீமான் அவர்கள் அவருடைய கடைசி புகலிடத்துக்கு போயிட்டாரு, போய் அந்த இடத்துல கரைஞ்சிட்டாரு. அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நாங்கள் இதுதான் சொன்னோம், அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர் என்று. இன்னைக்கு போய் அந்த இடத்துல கரைஞ்சிட்டாரு. ஏன் அமைச்சர் ரகுபதியை பார்த்து சொல்கிறதற்கு துணிவு இருக்கா மிஸ்டர் சுபவீரபாண்டியன் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருமா வராதா? இப்படி ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களும் தொடர்ந்து சீமான் ஆர்எஸ்எஸ் மேடையில் சீமான் ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம் தான், திராவிட இயக்கம் போல ஆர்எஸ்எஸ் இயக்கமும் ஒரு சமூக இயக்கம் தான் என்று சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள். ஆர்எஸ்எஸ் எப்படி சமூக இயக்கமாக மாறிச்சு? 1999 காலகட்டங்களில் அரசு ஊழியர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் சேரலாம் என்று வாஜ்பாய் அரசு கொண்டு வரப்பட்ட போது, குஜராத் அந்த மாநிலங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்ட போது அந்த கேள்வியை அரசு ஊழியர்கள் இதில் சேரலாமா அப்படின்னு போகிறப்போ வாஜ்பாய் சொன்னது ஆர்எஸ்எஸ் அரசியல் கட்சி அல்ல, அது ஒரு சமூக இயக்கம். அந்த கேள்வி திரு கருணாநிதி அவர்களிடத்தில் முன்வைக்கும் போது கருணாநிதி சொன்னது, ஆமாம் அவர் சொல்லுகிறார் ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம் என்று, திராவிட இயக்கம் போல ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம் தான், இருந்தாலும் அரசு ஊழியர்கள் அதில் சேர்வதில் நான் விருப்பம் காட்டவில்லை. சரி, ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இணைந்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறவராக திரு கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இந்த தமிழ்நாடு அரசை சார்ந்த அலுவலர்கள் சேரமாட்டார்கள்னு சொல்லியிருக்கணும்ல. என்ன சொன்னார்னு நினைக்கிறீங்க? கோர்ட்டில் அனுமதி வாங்கிட்டு போய் சேரட்டும், அப்போ பார்ப்போம். என்ன மாதிரியான ஆரிய எதிர்ப்பு? அவர்கள் ஆரிய சங்கிகள், இவர்கள் திராவிட சங்கிகள். இவ்வளோதான் இவங்களுக்கு வேறுபாடுங்க. இப்போ சுபவீரபாண்டியன் சீமான் அவருடைய புகலிடத்தை அடைந்து விட்டார். சீமான் அவருடைய தாய் கழகத்துக்கு திரும்பி விட்டார். எது தாய் கழகம்? ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம் தான். திராவிட இயக்கம் போல திராவிட இயக்கத்தையும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தையும் ஒப்பிட்டு பேசிய கருணாநிதி, இதன தாய் கழகம்? திராவிட இயக்கத்தினுடைய தாய் கழகம் ஆர்எஸ்எஸ்ஸா? ராமர் ஆட்சி சொன்னாரா இல்லையா ரகுபதி? நிச்சயமா. ஏன் இதே கலைஞர் அவர்களின் புகழை போற்றும் வகையில அந்த நாணய வெளியீட்டு விழால யாரை கூட்டிட்டு வந்து நாணயத்தை வெளியிட்டுங்க? அப்ப ராஜ்நாத் சிங் தானே உங்களுக்கு அந்த இடத்துல தேவைப்பட்டாரு. அப்போ நீங்க அங்க தொட்ட போது அப்ப இது பாஜகவினுடைய காலை பிடிக்கக்கூடிய செயல் இல்லையா அப்படின்ற பல கேள்விகள் எழுந்துகிட்டே தான் இருக்கு. புரோட்டோகால்னு சொல்றது முதல்ல விஜில் இன்னைக்கும் ஈடி வந்ததுன்னா ஒவ்வொருத்தரும் தேடக்கூடியது யார? பாஜக அமைச்சர்கள் தானே. முதல்வர் ஸ்டாலினே அப்போது விஜில் அமைப்புனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரியாமல் அரையும் வரையுமா படிச்சுட்டு வெறும் திராவிட இயக்கத்தில் இருக்கிற 4 கருத்து, பெரியார், அம்பேத்கர், பெரியார் சமூக நீதி, பெரியார் சமூக நீதினு 4 கருத்தை படி சீமான் அழகாக சொல்லுவார் பாருங்க. ஒரு முட்டாளை மரத்துக்கடியில் உட்கார வச்சுட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு பேசுனா இவன் பகுத்தறிவுவாதி என்று உலகம் நம்புமே. ஆனால் எப்படிப்பட்ட அறிவாளிகள் வாழ்கிற சமூகம் இதுன்னு சொல்லுவார். கண்டிப்பா. அப்படி ஒரு முட்டாள் சொல்லிட்டு போனதை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள்னு சொல்லிட்டு போனதை அதான் பகுத்தறிவு என்று உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிற நீங்கள் முதல்ல போய் படிங்க. விஜில் அமைப்பில் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கலந்துக்கிட்டார் சங்கியா, காங்கிரஸ் கட்சி தலைவர் கலந்துக்கிட்டார் சங்கியா, திராவிட மாடல் ஆட்சி ராமர் ஆட்சியினுடைய முன்னோடி என்று சொன்ன ரகுபதி சங்கியா, திராவிட மாடல் ஆட்சி சங்கி ஆட்சியா? இல்லை ஆர்எஸ்எஸ் இயக்கமும் திராவிட இயக்கம் போல ஒரு சமூக இயக்கம் தான் சொன்ன திரு கருணாநிதி அவர்கள் ஒரு சங்கியா? இவர்கள் எல்லாம் சங்கின்னா சீமான சங்கின்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இல்லை, இப்படி எல்லாம் தூற்றுபவர்கள் எல்லாருமே ஒரு மங்கியா இருந்துட்டு போனா சீமான் சங்கியாவே இருந்துட்டு போறதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். இருக்கட்டும்ல. அப்படி ஒரு மேடையில் கலந்துட்டு என்ன பேசினாருன்றதை பேசுறதுக்கு ஒருத்தருக்கு துணிவு. ஒரு விஷயத்துலயாவது ஆர்எஸ்எஸ்ஐ தூக்கி பேசினால், பாஜகவை ஆதரித்து பேசினாரு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல குற்றச்சாட்டுகள் வைப்பது அப்படின்றது மிகவும் சரியான விஷயம். ஆனா ஒரு இடத்துல கூட பாஜக என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தல. அங்க பேசினது கூட பாரதிய பேசியே ஆகணும். ஏன்னா நான் பாரதியை பத்தி பேசலைன்னா என் தமிழ் மொழியை பத்தி நான் ஒதுக்குறேன் அப்படின்றதுக்கு சமம். ஏன் இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொன்னாரு சீமான் அவர்கள், ஏன் திமுக சார்பாக ஒரு விழா நடத்துங்களேன் பாரதிக்கு, நான் தலைமை தாங்கி பேசி காட்டுறேன் அப்படின்னு.
ஏன்னா அங்கே பாரதியை பற்றி பேசுறதுக்கெலாம் யாருக்கும் தெரியாது. எங்கள் பெரியாரை பற்றி பேசுவதற்கு தெரியுமே தவிர, அதுவும் அந்த ஏற்கனவே பேசிய அந்த வயது முதிர்ந்த அவுட்டட் பார்ட்டிகளை வைத்து பேசக்கூடிய வேலை தான் செய்வாங்களே தவிர, பாரதிக்கெல்லாம் இவங்க ஏன் வந்து ஒரு விழா நடத்தி அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து தமிழை வளர்க்கக்கூடிய வேலைகள் எல்லாம் ஈடுபட போறாங்கன்றது நமக்கு எல்லாருக்குமே 100% தெரியும். அதற்கு தான் சீமான் வந்து நக்கல் நையாண்டியோட பாரதியாருக்கு ஒரு விழா நடத்துங்களேன் திமுக, நான் தலைமை தாங்கி வந்து பேசிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட்லேயும் பேசியிருக்காரு. இதில் ஒரு ட்விட்டரில் ஒருத்தவங்க போடுறாங்க. என்ன போடுறாங்க பார்த்தீங்கன்னா, தமிழ் முழக்கம் சாகுல் அமீத் அவர்களுடைய மகள் திரு ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் மேடையில் சீமான் கலந்து கொண்டதனால் அவர்களும் கலந்து கொண்டு கைத்தட்டி ரசித்தார்கள். அவர்கள் ஒன்றும் சொல்லலைல்ல ஆர்எஸ்எஸ் ஒரு திராவிட இயக்கம் போல சமூக இயக்கம்னு சொல்லலைல்ல. ஏங்க சீமான் சொல்கிறாருங்க ஒரு தடவை, ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டில் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு இயக்கம். இன்னொருத்தர் எல் முருகன், ஆர்எஸ்எஸ்னுடைய வரலாறு தெரியாமல் பேசாதீங்க திரு சீமான், ஆர்எஸ்எஸ்னுடைய வரலாறு பேசுனா நாடு நாரி போயிடும், நக்கன பரம்பரை தானே உன் பரம்பரை அப்படின்னு துணிவோடு சொன்னவர் சீமான். திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய மீசை முறைக்கு சுர்பவீர பாண்டியன் ஒரு முறை ஆர்எஸ்எஸ்னுடைய வரலாறு நக்கன வரலாறுன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஏன் இன்னைக்கு சனாதனத்தை பற்றி ஒரு வார்த்தைகள் பேசிட்டு நாங்கள் தான் சனாதனத்தை எதிர்த்த போராளிகள்னு சொல்கிறீங்களே, மேடைக்கு மேடை சனாதன எதிர்ப்பில் தீவிரம் காட்டி வரக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு சீமான் இருக்காரா இல்லையா? இன்னைக்கு நீங்கள் வந்து சாகுல் அமீதோட பொண்ணு ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் போயிட்டு ஆர்எஸ்எஸ்ல கலந்துக்கிட்டாங்க, அதில் போய் கலந்துக்கிட்டாங்க. யார் எங்கே போனால் உனக்கு என்ன பிரச்சனை? என்ன அரசியல் பேசியிருக்காங்க? அந்த அரசியலில் பெரியாரை உரிச்சு காட்டினாங்களா இல்லையா? தோல் உரிச்சு காட்டினாங்களா இல்லையா? அதை பத்தி பேசுங்க. அதனாலதான் சுபவி குதிக்கிறாரு. இதுலயே தெரியலையா? யோ நீ அங்க போய் பாரதியாரை பத்தி பேசினா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, பெரியார வந்து நீ முகத்தை திரையை கிழிச்சிட்டு பேசிட்டியே அப்படின்றது தான் அவர்களுடைய கொதிப்பு. அதை டைரக்டாக வெளிப்படுத்தாமல் தான் இப்படி சங்கி மங்கி பங்கின்னுக்கிட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இழிவுபடுத்துறாங்க. ஏன் இதே முதல்ல இங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் என்னதான் நம்ம வந்து அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை வைத்தாலும், ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்தாலும், ஜெயலலிதா இருக்கும் வரை இங்க ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அந்த நடைப்பயணம்க்கு அலோவ் பண்ணாங்களா? ஆனா இதே ஸ்டாலின் ஆட்சியில் அது நடந்ததில்ல. அப்ப இதுல இருந்து தெரியலையா யாரு வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலி, யார் ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவையாக செயல்படுறாங்க அப்படின்றதெல்லாம் பல விஷயங்கள் இவர்கள் பேசணும் அப்படின்னா நம்மளும் தோல் உரித்து காட்டுவதற்கு பல விஷயங்கள் இருக்கு அப்படின்றதுதான் விஷயம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, பாரதியாருக்கு சீமான் இவ்வளவு முக்கியத்துவம் தரார்னா யார் அந்த பாரதி? எதுக்காக பாரதியினுடைய இந்த தமிழை நம்ம படிக்கணும், அவர் பேசிய அந்த வரிகளை போற்றணும் என்பதை கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்றதுதான் ஒரு கடினமான ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கு. சீமான் அவர்களே சொன்னாரு, இருக்கைகள் அதிகமா இருக்கு, நாற்காலிகள் பாரதியாரை பத்தி பேசுவதற்கு கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கு, அந்த நாற்காலியில் இருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை இன்னைக்கு குறைவா இருக்கு. ஏன்னா அந்த இடத்தில் திரைக்கவர்ச்சி இல்லை, பாரதியார் படத்துல நடிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்தார். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினரிடம் தமிழ் மொழியை வளர்த்தவர், நாட்டுக்காக விடுதலை பெற்றவர்னா உடனே நம்ம சுபாஷ் சந்திர போஸ், உடனே காந்தி, இவங்க பேர் தான் ஞாபகம் வருதே தவிர பாரதியாரினுடைய எழுத்துக்கள் எந்த அளவுக்கு உறங்கி கிடக்கும் மக்களை எழுப்பியது அப்படின்ற அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தவறியதுதான் இந்த திராவிட கட்சிகளின் அவல நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய தருணங்கள்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகே, அதான் சொல்கிறேன். அப்போது பாரதியாரை பற்றி நீங்கள் சில விஷயங்கள்லாம் சொல்கிறப்போ அதை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே போல் என்னுடைய கல்லூரி பருவத்தில் 1ஆம் ஆண்டு படிக்கிறப்போ சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி பேசணும். யாருமே பாரதி பற்றி பேசுறதுக்கு முன்வரலாம். பகத்சிங்கை பற்றி பேசுகிறாங்க, ஏன் வாஜ்பாயை பற்றி, வல்லபாய் பட்டேலை பற்றி கூட பேசுகிறாங்க. வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுகிறதுலாம் ஆள் இருக்குது, எழுதி வச்சு நெட்டில் இருந்து எடுத்து பார்த்து படிக்கிறாங்க. நான் ரொம்ப சின்ன பையன், நான் போயிட்டு அந்த பாரதியை பற்றி பேசுகிறப்போ எல்லாருமே வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, இவர்களெல்லாம் துப்பாக்கி ஏந்தி அரசியல் களத்தில் ஒரு பக்கம், துப்பாக்கி ஏந்தி ஆயுத களத்தில் ஒரு பக்கம் போராட்டம் என்கிற வீரர்கள். அப்படி போராட்ட களத்தில் நின்ற தலைவர்களை போற்ற இவங்க என்ன இவன் புலவருக்கு பாட வந்துட்டான், புலவரை பற்றி பேச வந்துட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. அப்போ தான் வந்து நான் அந்த ஒரு வரியை ஆட் பண்ணேன். ரஷ்ய புரட்சியாளர் ஸ்டாலின் சொன்ன வார்த்தை, போர்க்களங்களில் துப்பாக்கிகளை விட மிக வலிமையான ஆயுதம் புத்தகங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த புத்தகங்கள் எதுக்கு மிக வலிமையான ஆயுதங்கள் என்றால், போர்க்களத்தில் இருக்கக்கூடிய வீரர்களை வலிமையாக போராட செய்ய சில வரிகள் தேவைப்படுகிறது.
அப்படிப்பட்ட வரிகளை எழுதியவர் தான் பாரதியார். விடுதலை குறித்து பல்வேறு கவிதைகளை எழுதினார். முத இந்த ஆங்கிலேயர் அரசு ஒருவருடைய எழுத்தை முடக்கினது என்றால் அது பாரதியாரோட எழுத்துக்களை தான். பாரதியாரோட பல நூல்களை வெளியிடக்கூடாதுன்னு முடக்கினான். பாரதியார் பேச்சுக்கு முடக்கிற காலம் இது. ஆனால் அன்றைக்கு எழுத்துக்கு தடை போட்டவன் வெள்ளைக்காரன். அப்படிப்பட்ட எழுத்துக்கள், வலிமையான எழுத்துக்களை எழுதி அன்றைய இளைஞர்களை அரசியல் படுத்தி விடுதலைக்காக போராட தூண்டியவர் பாரதியார். அதையெல்லாம் பேசுறப்போ அப்போ நம்ம பாரதியாரை பத்தி பேசுறோம், பாரதி அந்த வரிகளை பேசுறோம் அப்படின்னா இதெல்லாம் சுதந்திர போராட்டம் கிடையாது. அப்படியே பேசினாலும் இருந்தாலும் பாரதி பாப்பான் தானே அப்படின்னு மாறிப்போன சமூகத்துல ஒருத்தன் எழுந்து வந்து சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்னவனை எவன்டா பாப்பான்னு சொன்னது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அங்கதாங்க சீமா நிற்கிறாரு. இப்போ பாரதியை பத்தி பேச வேண்டிய அவசியம் இன்றைய காலகட்டத்தில் எழுந்திருக்கு. சொல்றாருல, நீங்க யாரா வரலனாலும் பரவாயில்ல, நான் ஒத்த ஆளா கொண்டு போய் என் பாட்டம் பாரதியை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பாரதினா யாருன்னு தெரியுமா? சின்ன வயசுலலாம் நாங்கள் பாரதியார் ஃபேன்ஸு. டிஷர்ட்டில் பாரதியாரோட அந்த ட்ரெஸ்ஸை போட்டு மீசையை முறுக்குன்ற அந்த இதுவை போட்டு நாங்கள் போவோம். அன்றைக்கி இப்போ பாதின்னு ஒரு தவறு கூட பெரும் பங்கு அதில் வகிக்கணும். ஏன்னா பாரதியாரை பற்றின பாடல்களை நிறைய பாடினார். அப்படி இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாரதியாரை பற்றி நிறைய படிக்கணும், நிறைய அவர்களுடைய எழுத்துக்களை படிக்கணும். கண்டிப்பா. இப்போ நீங்க இந்த விடுதலை போராட்டத்தை பற்றி பேசும்போது சொன்னீங்க, அதாவது உறங்கி கிடக்கும் மக்களை எழுப்புவதற்கே அவங்களுடைய வரிகள் தேவைப்பட்டதுன்னு. எவ்வளவு காலகட்டம் பாருங்க. இது விடுதலை பெற்றது 1947னா 1920லயே அந்த உணர்வை வந்து ஊட்டிட்டாரு. நம்ம விடுதலை பெற்றுவோம்டா, ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே அப்படின்னு மக்கள் மத்தியில, மக்களினுடைய மனதில் நீ நம்பு, எதையுமே நம்பலன்னா சாதிக்க முடியாது. லெனின் அவர்கள் சொல்வாரு, உன்னை எதிர்ப்பவனுக்கு நீ நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது, ஆனா உன்னை நம்புகிறவனுக்கு நீ வந்து உண்மையாக இருக்க போராடு அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்றாரு இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையை மக்களிடம் மனதில் விதைத்தது. அதுவும் நம்ம இலக்கியங்கள், இலக்கணங்கள் அப்படின்னு நம்மளுடைய தமிழ் மொழி மிகவும் பண்பட்ட மொழி. அப்படி ஏன் நம்ம திருவள்ளுவரினுடைய திருக்குறள் உலக பொதுமறைன்னு சொல்றோம். அந்த உலக பொதுமறையை நம்ம படிக்கணும்னா கூட ஒரு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளுரை தேவைப்படுது. அதை விரிவாக்கம் தெரிந்து கொள்வதற்கு 1.25 அடி செயலினுடைய விரிவாக்கம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு பொருளுரை தேவைப்படுது. ஆனா பாரதியாரினுடைய பாடல்களை படிக்கக்கூடிய எல்லா எளிய மக்களுக்கும் பொருளுரை எல்லாம் தேவைப்படாது. அவங்க மனசுல ஆழமாக அந்த வரிகள் பதியக்கூடிய வகையில எளிய நடையில, அதாவது ஒரு தமிழ் ஆக்கம் செய்யக்கூடிய உரைநடையை பாடல் கவிதைகளாக எழுதிய பாரதியார் அப்படின்னும் போது அது வந்து மக்கள் மத்தியில அதிக எழுச்சியை, உணர்ச்சியை ஏற்படுத்தியது அப்படின்றதுல என்று ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொன்னீங்க சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாடல் வரிகள் ரொம்ப வந்து வலிமையான ஒரு வரிகளா தான் இருக்கும். அதுல அவர் சொன்ன வார்த்தைகள் பாருங்க, சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்ல பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறை உடையவர்கள் மேலோர் அப்படின்றாரு. என்ன சாதிகள் கிடையாது, எதுதான் யாரு தாண்டா உயர்ந்தோர் அப்படின்னு சொல்லும் போது அன்பு, கல்வி, அறிவு எவன் இருக்கானோ அவன்லாம் உயர்ந்தவன் அப்படின்னு அந்த இடத்துல யாரை உயர்ந்தோர் என்று காட்டுறாருன்னா அந்த இடத்துல கற்றோரை தான் உயர்ந்தோர் அப்படின்னு சொல்லுவார். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அதை அன்னைக்கே மக்கள் மத்தியில் ஆழமாக கொண்டு சேர்த்தவர் இவர். இன்னைக்கும் நம்ம வந்து பெண்ணியம் வந்து பாதுகாத்தவர் எங்கள் பெரியார் அப்படின்னு சொல்றோம். ஆனா அன்னைக்கே வந்து என்ன சொல்லிட்டாரு, மாதர் தம்மை இழிவுபடுத்தும் மடமையை கொளுத்துவோம் சொல்லிட்டு அன்னைக்கே பெண்ணியத்தை பேசியவர், அன்னைக்கே சாதி ஒழிப்பை பற்றி பேசியவர். அப்போ இதெல்லாம் எங்கிருந்து பிறந்தது என்பதை நம்மளுடைய இளைஞர்கள் தெரிந்து கொண்டார் தானே. யார் தமிழ் பெரியார், பெரியாரா இல்ல வந்து பாரதியார் தமிழ் பெரியாரா என்று தெரிவதற்கு விஷயங்கள் தெரிந்தால் தானே தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இதை வந்து பாரதியார் அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, தமிழை வந்து எல்லா இடத்துலையுமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை தவறுதலால தான் இவ்வளவு சிக்கல்களும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு தமிழ் சமூகத்துல அப்படின்றத மக்களும் இளைஞர்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத உண்மையான விஷயம். எனக்கு இந்த கம்பாரிசன் தான் வந்து ரொம்ப பிடிச்சது. சீமான் பேசுனதுலேயே இந்த கம்பாரிசன் தான் வந்து ரொம்ப பிடிச்சது. என்னன்னா பெரியாரா பாரதியாரா? ஏன்னா பெரியாரை ஒப்பீடு செய்ய இந்த நிலத்தில் யாருக்குமே வந்து ஒரு அடிப்படையாக ஒரு விஷயத்த பெரியாரை கம்பேர் பண்ணி நம்ம பேசணும் அப்படின்றதுல இல்லவே இல்லை, யாருமே வரல, முன்வரவே இல்லை. பெரியாரை தொட்டவன் கெட்டவன் அப்படின்ற மாதிரி
ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. யாருமே இது வரைக்கும் பிம்பம் தான் சொல்லணும். யாருமே இது வரைக்கும் அந்த இடத்துல வரல. அப்போது வந்தவங்க பூரா யாராக இருக்காங்கன்னா ஆர்எஸ்எஸோட பின்னணியாக இருக்கக்கூடிய இந்துத்துவோட பின்னணி. அது லாஜிக்கலே இல்லாமல் பெரியாரை போட்டு அடிக்க, லாஜிக்கலாக பெரியாரோட கருத்துக்களை எதிர்க்க தமிழ்நாட்டில் ஆள் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் சீமானவர்கள் வந்து இந்த கம்பேர் பண்ணுற பற்றிக்கலாம். பெரியாரா பிரபாகரனா, பெரியாரா காமராஜரா, பெரியாரா முத்துராமலிங்க தேவரா, பெரியாரா ரெட்டமலை சீனிவாசனா, பெரியாரா பாரதியா அப்படின்ற ஒரு கம்பேரிட்டிவ் வரப்போ அந்த இடத்துல பாரதியை கொண்டு போயிட்டு ஒரு தேசியவாதி, இவர் தேசியத்திற்காக பல விஷயங்களை பேசியவர் அப்படின்னு சொல்கிறப்போ வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதல் என்போம் அப்படின்னாரு. அண்ணா தான் தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சாருன்னு சொல்கிற நேரத்தில் தமிழ் திருநாடு தன்னை பெற்றெடுத்த தாய் என்று கும்பிடடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடுன்னு என்று அங்கேயே சொல்லிட்டு அங்கே மட்டும் சொன்னாரா அப்படின்னா, வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயிர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, தமிழ்நாடு 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 தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடுன்னு பாடிட்டார். இப்போ தமிழ்நாடுன்னு பேர் வச்சது யார்? பாரதியா இல்ல அண்ணாவா? இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு கேட்டா எல்லாருக்குமே பாட புத்தகத்தின் படி தெரிந்தது அண்ணா அப்படின்றது தான். அப்போ அதை செயல்படுத்தியவர் தான் அண்ணாவே தவிர பெயரிட்டவர் எம் பாட்டன் பாரதியார் என்பதை மக்கள் அறியல. காரணம், இந்த வரிகள் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேரல. அப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, சமூக நீதினு பேசிருக்காங்க, பெண்ணிய உரிமைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. வாழ்ந்து காட்டியவர் பாரதியார். நீங்க கூட குறிப்பிட்டீங்க மாதத்தன்மை மடைமையாக சொல்லிட்டு சொன்னீங்க. அப்படி தன்னுடைய மனைவியை அமர வைத்து சீமான் கூட அந்த இடத்துல அழகா சொல்லியிருப்பார். அழகா அமர வச்சு ரசிச்சு பார்த்தவர் பாரதி. நடு வீதியில் பெண்களை நடக்க வைக்க கூடாது, தன் தோள் மேல கை போட்டு, தன் மனைவி தோள் மேல கை போட்டு நடக்க வைத்தவர் பாரதியார். தன்னுடைய மனைவியை செருப்பு அணிய விடாமல் நடந்து கொண்டு போனவர் பெரியார். தன்னுடைய மனைவி கோயிலுக்கு போகும்போது ஆள் வைத்து மிரட்டியவர் பெரியார். இரண்டாவது மனைவி கட்டியவர் பெரியார். இதுல யாருங்க பெண்ணிய உரிமை பேசியது? வளர்ப்பு பெண்ணை மனைவி ஆக்கியவர் பெரியார். இப்படி வந்து நம்ம 1000 அடிக்கிட்டே போகலாம். இவ்வளவு சொல்லிட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை பொதுவில் வையுங்கள்னு சொன்னவர் பாரதியார். யாருங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறப்போ கர்ப்பப்பையை அறுத்து தெருவில் வையுங்கள் சொன்னவர் பெரியார். பல விஷயங்களை நம்ம ஒப்பிட்டு பேசலாம். அப்போ அந்த இடத்துல அந்த லாஜிக்கலான கம்பேரிட்டிவ் வரப்போ இங்கே தாங்க நம்ம திராவிடவாதிகள் எவ்வளவு உறுதியாக இந்த பெரியாரை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லாத வெங்காயத்தை எவ்வளோதான் உரிச்சாலும் ஒன்றும் இல்லைன்றது நமக்கு இப்போதான் தெரியுது. அது உரிச்சாதான் தெரியும், உரிக்கிறது வரைக்கும் ஆரம்பிக்கல, இப்போதான் சீமான் உரிச்சிருக்காரு. அப்படி பார்க்குறப்போ ஒரு பாரதி தான் பார்த்துருக்கோம். இப்படி அயோத்திதாச பண்டிதர் இருந்திருக்காரு, வள்ளலா இருந்திருக்காரு, வைகுண்டர் இருந்திருக்காரு, ரெட்டமலை சீனிவாசனா இருந்திருக்காரு, முத்துராமலிங்க தேவர் இருந்திருக்காரு. ஏன் இவரு காலத்திலேயே சமகாலத்துல வாழ்ந்த வஉசி இருந்திருக்காரு. அவர் சொத்தெல்லாம் வித்து மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போனவர். அதே சமகாலத்துல சொத்தை சேர்த்து ஒரு பெரிய பணக்காரனா வாழணும்ன்ற ஆசையோடு உயிரை பிடிச்சு வாழ்ந்தவர் பெரியார். இப்போ என்ன இங்க சிக்கல்னா, அயோத்திதாச பண்டிதர் இந்த சமூகத்தை சார்ந்தவர், முத்துராமலிங்க தேவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர், வஉசி அந்த சமூகத்தை சார்ந்தவர், ரெட்டமலை சீனிவாசன் அந்த சமூகத்தை சார்ந்தவர்னு இந்த திராவிடன் தான் பட்டம் கட்டினான். ஆமா. ஆனா பெரியார் மட்டும் பொது சமூகத்தை சார்ந்தவர். திராவிட இயக்க தந்தை பெரியார், தமிழ்நாட்டிற்கு தமிழ் பெரியார். இவர் பெரியார் இல்லை என்றால் வேறு எவர் பெரியார்? இவர் தமிழர் இல்லை என்றால் வேறு எவர் தமிழர்? இப்படியே பேசுறது எவ்வளவுங்க இப்படி பேசுவீங்க? இப்ப எல்லாத்துக்கும் திராவிடத்திற்கு திராவிட சுடுகாட்டை தகர்த்தெறிவேன்னு சொன்னாரு. ஆனா திராவிடத்துக்கே ஒருத்தர் சுடுகாட்டு கட்டிட்டு இருக்காரு. ஆமா, அப்படிதான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து தமிழ் மொழி மட்டும் தான் கத்தாரா, அதனால தமிழ் மொழி மட்டும் தான் சிறப்புன்னு சொல்றாரா அப்படின்னு கேட்டா இல்ல. பாரதி கற்றது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கற்றுருக்காரு, பிரெஞ்சு கற்றுருக்காரு, தெலுங்கு கற்றுருக்காரு, ஹிந்தி கற்றுருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல மொழிகள் கற்று தேர்ந்து கை தேர்ந்து அவர் பாடிய பாடல் தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு. இத்தனை மொழிகளை நான் அறிந்தேன், ஆனா இத்தனை மொழிகள்ல இலக்கியங்கள் இலக்கணங்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய தமிழ் மொழிக்கு நிகர ஏது அப்படின்றத இந்த இடத்துல பிரித்து காட்டுவாரு. இன்னுமே எனக்கு அந்த பாரதி சொன்ன வார்த்தைகள்ல இது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு உறுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, மெல்ல தமிழினி சாகும் மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீ என்னதான் வந்து தமிழை வந்து பாதுகாத்துட்டேன் கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் என்னைக்கு நீ வந்து தமிழை மட்டுமே பிடிச்சுக்கிட்டு மற்ற மொழிகள்
மேற்குல இருக்கக்கூடிய மொழிகள்ல இருக்கக்கூடிய இலக்கியங்கள் இலக்கணங்கள் அதையெல்லாம் மொழிபெயர்க்காமல் அப்படியே நீ உன் தமிழை மட்டும் தூக்கி பிடிச்சன்னா மெல்ல தமிழ் நீ சாகும் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் சொல்லல, தமிழ் மொழி தாண்டா சிறந்தது, இது 100% உண்மை. ஆனா அந்த தமிழ் மொழி எப்படி சிறந்தது என்பதை நீ எப்படி உணர்த்த போற அப்படின்றதையும் கேள்வியா வச்சிருக்காரு. அதற்கு தான் அவர் சொல்றாரு என்னன்னா, பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நீ பிற நாட்டு மக்கள் கிட்ட போ, உலகம் எங்கும் போய் தமிழை கொண்டு போய் சேரு, அங்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் நூலை தமிழ்ல மொழிபெயர்த்து கொண்டு வா, அப்போதுதான் புதிய வார்த்தைகள் பிறக்கும், அந்த புதிய வார்த்தைகளை பயன்படுத்தி புதிய இலக்கியங்களை படைத்து புதிய நூல்களை உருவாக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கே தமிழ் 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 தமிழ்னு சொல்லிட்டு செத்துடாதடா, அந்த தமிழை வளர்ப்பதற்கான வேலையை செய்யடா அப்படின்னு சொன்னாரு. அது மட்டுமான்னு பாத்தீங்கன்னா, சேமமுறை வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வேன்றாரு. இன்னைக்கு என்ன பண்றாங்க, அதே திராவிட மாடல், போய் தெருவில் இருக்க பலகை எல்லாம் இங்கிலீஷ்ல உள்ளது, தெலுங்குல உள்ளதெல்லாம் தமிழ்ல தான் வைக்கணும் அப்படின்னு நீ இன்னைக்கு பேசுற. அன்னைக்கு என் பாட்டன் சொன்னா தெருவெல்லாம் கொண்டு போய் உன்னுடைய தமிழ் மொழியை செழிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே இதையெல்லாம் இன்னைக்கு மாணவர்களின் மத்தியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை திரு சீமான் அவர்கள் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அது RSS மேடையா இல்ல பாஜக மேடையா என்பதை எல்லாம் தாண்டி எம்முடைய தமிழ் பாட்டனுடைய தமிழை உச்சரிக்கக்கூடிய மேடை எந்த மேடையாக இருந்தாலும் அந்த இடத்தில் நான் தமிழை உயர்த்தி நிறுத்துவேன் என்று பேசக்கூடிய சீமான் சிறந்தவர் என்று பேசுவதில் தவறில்லை என்றுதான் எனக்கு தோணுது. இப்போ பொலிட்டிக்கலா நம்ம இதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சீமான் பிராமணர்களுடைய வாக்குகளை பறிக்க தான் இந்த RSS கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பாரதியார் பற்றிலாம் பேசுகிறாரு. பிராமணர்களுடைய வாக்குகள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 விழுக்காடு. அதுலேயும் 1.5 விழுக்காடு இங்கே தமிழ்நாட்டில் இல்லைன்னு நினைக்கிற ஆளுங்க வெளியே இருக்காங்க. அதுலேயும் 1/2 விழுக்காடு யாரும் ஓட்டு போகிறதுக்குலாம் வரது கிடையாது. 1 விழுக்காடு வாக்குகளை வாங்கி சீமான் இப்போ ஆட்சி பிடிச்சிட போகிறாரு. அப்படி தானே இவங்க கட்டமைக்கிறது. அப்போது பிராமணர்களுடைய வாக்குகளை குறிவைத்து சீமான் இந்த அரசியல் செய்யலை. பெரியாருடைய பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக ஈரோட்டில் போட்டு இது பெரியார் மண் இல்லை, பெரியார் எங்களுக்கு மண் தான் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் ஒருவேளை இந்த பிராமணர்கள் ஆதிக்கவாதிகளாக இருந்திருக்கலாம், ஒருவேளை சாதிய உணர்வை தூண்டி பிற சமூகங்களுக்கு இடைநிலை சாதிகளுக்கு சண்டை வர்றதுக்கான காரணகாரியார்கள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 விழுக்காடுக்கும் குறைவான மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க குறைவாக இருக்காங்க. அதிகாரத்திலும் அவர்கள் கொஞ்சம் நெளிஞ்சிருக்காங்க. மற்றவங்க இப்போ எல்லாருமே எல்லா இடத்துலையுமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் இதே பார்ப்பன அரசியலை வைத்து ஆட்சிக்கு வந்த திராவிட இயக்கம் மீண்டும் மீண்டும் பார்ப்பன எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு என்று பேசுவது அரசியல் களத்தில் ஓகே. ஆனால் அவர்களும் மனிதர்கள் தானே. அவர்களாவது இன்னைக்கு இந்த சாதிய உணர்வெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓரளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த திராவிட சங்கிகளுக்கு சாதிய உணர்வு இல்லைங்க. திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் ஒரு சாதி சங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்காங்க. ஒரு சாதி சங்கங்கள் நடத்தக்கூடிய சாதி சங்க மாநாட்டுகளில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. சேகர் பாபு, ஏவா வேலு, KN நேரு, KKSSR, காந்தி, இப்படி எல்லா அமைச்சர்களும் போறாங்க. கருணாநிதி காலகட்டத்தில் எந்த அமைச்சர்களும் சாதி சங்க மாநாடுகளுக்கு போல. ஏன் நம்மளுடைய துணை முதல்வர் எத்தனை கவுண்டர் போட்டு பேசுறாரு, எத்தனை கவுண்டர், சமூக நீதியை நிலைநாட்டிய பெரும் தலைவர் பேசினார்ல. அப்படி அவ்வளவு கவுண்டர் 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 கவுண்டர்னு பேசி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் கவுண்டர் என்பதற்காக நாங்கள் கவுண்டர் பக்கம்தான் இருக்கோம்னு சொல்லிட்டு கவுண்டர்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக நீ பேசுவ அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல திராவிட சங்கின்னு ஏன் சொல்கிறோம்? திராவிட சங்கி, இவங்க ஆரிய சங்கி, இவங்க திராவிட சங்கி, 2 பேரும் சங்கி தான். நீங்கள் நாம் தமிழர் சீமான சங்கின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும்? இல்லை, திராவிட கட்சிகளினுடைய பொழப்பை என்னன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த சாதியை வைத்து அரசியலை செய்வதுதான் பொழப்பு. நம்மளுடைய தமிழ் பாட்டனை வஉசியை பேசணுமா அவன் என்ன ஆளு, பாரதியை பேசணுமா அவன் என்ன பார்ப்பன அப்படின்னு, முத்துராமலிங்க தேவரை பேசணுமா அவர் வேற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர், இப்படின்னு யாரெல்லாம் தமிழ் மொழியை பாதுகாத்தார்கள், தமிழின மக்களினுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர்கள், அவர்களின் வாழ்வுரிமைக்காக போராடியவர்கள் அனைவரையுமே இன்னைக்கு சாதி சாதி சாதின்னு மக்கள் மத்தியில கட்டமைப்பை ஏற்படுத்தி எவெல்லாம் சாதியை தூக்கி பிடிச்சானோ அவன் தான் இன்னைக்கு தமிழினத்தை பார்த்த தந்தை என்று பேசக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட அதிகமா மாணவர்கள்கிட்ட
கிட்ட கொண்டு போய் சேர்த்தது என்ன? அண்ணாவையும் பெரியாரையும் கலைஞர் அவர்களையும் இப்ப அதிகமா சேர்க்கணுன்றதுக்காக அந்த முனைப்புகளை காட்டிக்கிட்டு இருக்காங்க. பாரத ரத்னா விருது, இதை பத்தி நம்ம பேசி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். எவ்வளவு தமிழ் நூல்களை எழுதி இருக்கிறார்கள் எங்களுடைய பாட்டன். ஏன் நீங்க எல்லாரையும் விட்டுட்டு பாரதியாரை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஏன் பாரத ரத்னா விருது இதுவரைக்கும் வாங்கி தரத்துக்கு நீங்க போராடல? உங்களுடைய தந்தை, நீங்க ஏற்கனவே பேசியிருக்கீங்க, கிசு கிசு நூல்களுக்கு அதிபதி அப்படின்னு. அப்படிப்பட்ட தந்தைக்கு பாரத ரத்னா கொடுக்கும் போது தூங்கி கிடந்த மக்களை எழுப்பிய, உணர்ச்சிகளை தட்டி எழுப்பிய எம் குல தெய்வத்திற்கு நீங்க பாரத ரத்னா விருது கொடுக்குவதற்கு தயங்குவதற்கு காரணம் என்ன? கொடுத்தோம் அப்படின்னா தமிழ் மக்கள் எல்லாமே இன்னைக்கு விழிச்சுக்குவான். பாரதியை பத்தி 4 மேடையில திரு ஸ்டாலின் அவர்கள் பேசினாருன்னு வச்சுக்கோ, திராவிட கட்சி எல்லாமே, திராவிடர்கள் எல்லாமே தமிழண்டா, நம்ம தாண்டா பெருசு அப்படின்னு உணர ஆரம்பிச்சிருவான். அதையெல்லாம் செய்யக்கூடாது. மக்களை இனிமே மடமைப்படுத்தி அவர்களினுடைய இலவசங்களை திணித்து அவர்களின் வாக்குகளை பெறணும் என்பதற்காகத்தான் ஜாதி அரசியலை தூக்கி பிடிக்கிறது திராவிடம் என்ற ஒரு விஷயத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத உண்மையான விஷயம். திருச்சி சிவா பார்லிமெண்ட்ல 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாரு, இங்க இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களுடைய பெயர்களை சுமர்ந்து தமிழ்நாடு நிற்கிறது. நேரு பேர் வைக்கிறோம், லட்சுமிபாய் பேர் வைக்கிறோம், அவர் பேர் வைக்கிறோம், இவர் பேர் வைக்கிறோம், வல்லபாய் பட்டேல் பேர் வைக்கிறோம், இத்தனை பேர்களை நாங்கள் வைக்கிறோம். தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்கள் பேர் ஒரு பேராவது வடநாட்டில் உண்டா? வாவுசி பேர் உண்டா? வேலுநாச்சியார் பேர் உண்டா? அவர் பேர் முத்துராமலிங்க தேவர் பேர் உண்டா அப்படின்னு கேட்ட இவர் சரியாக தான் கேட்டார். அதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வாவுசியினுடைய பேத்தி ஒருத்தவங்க பதிலடி கொடுத்தாங்க. திருச்சி சிவா அவர்களே, தமிழ்நாட்டில் எங்கே வாவுசியோட பேர் வச்சுருக்கீங்க? எந்த சாலைக்கு வச்சுருக்கீங்க? எந்த பாலத்துக்கு வச்சுருக்கீங்க? எந்த ஸ்டேடியத்துக்கு வச்சுருக்கீங்க? ஒரே ஒரு வாவுசி அந்த இதுதான், துறைமுகம் தான். அதுவும் நீங்கள் வைக்கல, அது தேசிய கட்சிகள் வச்சுது. அப்படி நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க? எல்லா பாலத்துக்கும் பெரியார் பாலம், பெரியார் சாலை, பெரியார் திடல், அவர் அண்ணா பாலை, அண்ணா சாலை, அண்ணா திடல், கருணாநிதி சாலை, கருணாநிதியோட மனைவியோட சாலை, அத்தனை பேரும் நீங்கள் திராவிட பேர்கள் தான் வச்சுக்கீங்க. நீங்கள் எங்கெங்க வச்சுருக்கீங்க? திருச்சி சிவா அவர்கள் போயிட்டு அப்படி பேசுகிறாரு. அப்போ சீமான் அவர்கள் இந்த இடத்துல பேசியது வாக்கு அரசியல் இல்லை, பார்ப்பனர்களுடைய வாக்குகளை பறிப்பதற்காக அல்ல. இங்கே பெரிய ஒரு புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு சமூகத்தை, டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்ட சமூகத்தை உயர்த்துவது எந்த அளவுக்கு புரட்சி என்று சொல்கிறீங்களோ, தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய உயர்வுக்கு போராடுவது எந்த அளவுக்கு நீங்கள் உயர்வுன்னு நினைக்கிறீங்களோ, அதே போல் தாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகங்களை தாழ விடாமல் செய்வதும் புரட்சி தான். அப்படி ஒரு சமூகத்தை அவன் நம்மளை தாழ்த்திட்டான்னு சொல்லி அந்த சமூகத்தை ஜெனோசைடை நோக்கி நீங்கள் தள்ளக்கூடாது. அந்த வலிதோர்ந்த வார்த்தையே ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் ஒரு இடத்துல சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு ஜெனோசைடை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக பார்ப்பனர் சமூகம் இருக்கு. அந்த இடத்துல சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்னவனை பாப்பான் என்று சொல்லியவன் எவன் ஒரே ஒரு குரல் தமிழ்நாட்டிலிருந்து ஒழிச்சுது. அந்த குரல் எல்லா சமூகத்திற்காகவும் ஒழிக்கக்கூடிய ஒரு குரலாக இருக்கு. இப்போ பார்ப்பனர்கள் அன்னைக்கு எழுதி வச்சுட்டு போன புராணங்கள் அடிப்படையில் இருக்கக்கூடிய சண்டைகள் பார்ப்பனருக்கும் பரிஜருக்கும் நடக்கலைங்க, பார்ப்பனருக்கும் வன்னியருக்கும் நடக்கலை, பார்ப்பனருக்கும் தேவேந்திரனுக்கும் நடக்கலை. இங்கே நடந்த சண்டைகள் எல்லாம் இடைநிலை சமூகங்களுக்கு. இதுக்கு ஆண்டாண்டு காலமாக நடந்த சாதி சண்டைகள்ல வர்க்க சண்டை. இந்த சண்டையில் அவர்கள் எழுதி வச்சுட்டு போன சூத்திரங்கள் அவர்களுக்கு பயன்பட்டது. அப்படிதான் கோயிலுக்குள்ளே விடாமல் போனான், அப்படிதான் வீதியில் நடக்கக்கூடாதுன்னு சொன்னான். இன்னைக்கு காலம் மாறிடுச்சுல, எல்லாமே மாறிடுச்சுல. இன்றைக்கும் போட்டு நீ அதையே சொல்லி அரசியல் செய்வன்னா அந்த அரசியலை தகர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுதான் சீமான் எடுத்து செய்கிறாரு. செய்யறதுனால பார்ப்பனர்களுடைய வாக்கு வந்துடுமா? வந்துட்டா ஜெயிச்சிருவாரா? அதெல்லாம் இல்லை. நீங்கள் கட்டமைச்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு பிம்பம் உடையும். அந்த பிம்பம் உடையிறதுனால இங்கே தமிழருடைய அரசியல் போகும். நீங்கள் இன்றைக்கும் பாரதியை பார்ப்பான் என்று பார்க்குற அந்த நிலை மக்களுக்கு தெரியும். அப்போ பாரதி பாப்பானா தமிழனா, தமிழுக்காக போராடிவன், தமிழே பாரதி தாண்டா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்ற வாதத்தை தான் இன்னைக்கு முன் வச்சுட்டு. கண்டிப்பா. இன்னொன்னு, ஒருவன் பிறப்பால் பிராமணர் அப்படின்றத இருந்தாலும் அவன் ஒரு சமூக மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா அவன் உயர்ந்த மனிதன் தான் பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஒருவன் பிறப்பை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இவன் பிராமணன்றதால அவன் கெட்டவன் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் பிறப்பால் அவன் பிராமணரா இருந்துட்டு போட்டோம், அவன் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, மற்ற சமூகத்தில் எல்லாருக்கிட்டும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லா சாதியினரிடையும் ஒற்றுமை வேண்டும் ஒருத்தர் நினைக்கும் போது அவன் எந்த சாதியா இருந்தா என்ன, இந்த சாதி எல்லா சாதியும் சரி, நான் எந்த சாதி அந்த சாதி
இருக்கக்கூடிய எல்லா சாதியும் தகர்த்தெறிந்து ஒரு சமூக நீதி ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் சீமானினுடைய ஒரு முக்கிய நோக்கு. ஆகவே இங்க இருக்கக்கூடிய, அதாவது நீங்க சொன்னது போல ஆதி தமிழருக்காக மட்டும்தான் சீமான் குரல் கொடுப்பார் அப்படின்ற நிலை இன்னைக்கு இனிமேல் எவனுமே பேசக்கூடாது. ஆதி தமிழருக்கு ஒரு நிலைனாலும் சீமான் நிப்பாரு, பிராமணருக்கு ஒரு நிலை அப்படின்னாலும் சீமான் நிப்பாரு அப்படின்ற அரசியலை மக்கள் புரிதல், அந்த புரிதலை ஏற்படுத்துவதற்காக கூட இந்த ஒரு முன்னெடுப்பு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு பார்வையோடு தான் சீமான் அவர்களினுடைய இந்த பயணத்தை நம்ம பார்க்கணுமே தவிர சாதிய ரீதியாக மீண்டும் கட்டமைக்கக்கூடிய அதே வேலைகளை பார்ப்பது என்பது சரியான அரசியலை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்காது என்பதுதான் உண்மையான விஷயம். ஜெய்பீம் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூர்யா ஒரு டைலாக் பேசுவார், திருடம் இல்லாத சாதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட பேர் சொல்லுவார். திருடம் இல்லாத சாதி எந்த சாதியிலுமே கிடையாது. கொள்ளக்காரன் இல்லாத சாதி எந்த சாதி, கொலகாரம் இல்லாத சாதி எதுவுமே கிடையாது. நல்லவன் எல்லா சாதியிலும் இருக்கான். எல்லா சமூகமும் நல்ல சமூகம் தான். அதனுடைய சூழல் தான் இவன் யார் என்று தீர்மானிக்குது. பாட்டே இருக்கு, தீர்மானிக்குது. பாட்டே இருக்கு, ஒருவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்ற பாட்டே இருக்கு இல்லையா? அப்படி இங்க ஒரு சமூகத்துல பிறந்துட்டான்றதுக்காக அவன் இப்படி இருப்பான்றதை தகர்த்து இந்த இடத்துல வரணுன்றதுக்காக தான் அந்த மேடையில கலந்துக்கிட்டு என்ன பேசினாருன்னு பேசுங்க, தர்க்க ரீதியா பேசுங்க. பெரியாரை இவ்வளவு விஷயத்த ஒப்பிட்டு பேசினார்ல, இல்லைங்க பெரியார் அப்படிலாம் பேசலைங்க, பெரியார் தமிழ் சனின்னு சொல்லுங்க, பெரியார் பெண்கள் அப்படி பேசலைங்க, பெரியார் அந்த மாதிரி பண்ணலைங்க அப்படின்னு தர்க்க ரீதியாக வாதிடுங்க. வாதிட வேண்டாம். நான் என்ன சொல்றேன், உங்க பெரியார் பல நூல்களை இயற்றிருக்காருல, எல்லாத்தையும் உலக பொதுமறையாக்கு, நாங்க படிச்சுக்கிறோம், எல்லாரும் படிக்கட்டும். உயர்ந்த நூல்கள், உயர்ந்த கருத்துக்கள், பெண்ணிய விடுதலை, சாதிய ஒழிப்பு எல்லாமே பேசியவர் பெரியார்ல. எல்லாத்தையுமே பொது உடைமையாக்குங்க, மக்கள் மத்தியில் எடுத்துட்டு வைங்க, எல்லாரும் படித்து தெரிந்து கொள்ளட்டும் உங்கள் பெரியாரின் பெருமையை அப்படின்றத தவிர இந்த இடத்துல இவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அதான் சொல்றேன். அந்த மாதிரி நீங்க தர்க்க ரீதியாக அரசியல் களத்துல நின்னீங்கன்னா பரவாயில்ல. தூட்டுறது ஆர்எஸ்எஸ்ன்றது, பிஜேபின்றது, தாய் கழகத்துக்கு போயிட்டாருன்றது, என்ன சொல்லி உங்களால் என்ன சாதிக்க முடியுது? ஒண்ணுமே இல்லையே. திராவிட இயக்கங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா அவ்வளோ நாரி போயிருக்கு. அதை போய் சுத்தம் பண்ணுங்கடான்னா நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஒரு இடத்துல சீமானே ஆமாம் ஆர்எஸ்எஸ் தான் என்ன பண்ண போகிற அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ரஜினி பார்த்துட்டு வந்தால் ஆர்எஸ்எஸ், இந்த விஜய் அமைப்பில் போய் பேசிட்டா ஆர்எஸ்எஸ்ஸை இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் எதிர்க்கக்கூடிய துணிவாக எதிர்க்கக்கூடிய ஒரே ஆள் யார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏங்க பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முஸ்லீம் இயக்கம், அந்த இயக்கம் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் படிக்க வைத்தது. இன்னைக்கு தடை செய்யப்பட்ட இயக்கம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தடை செய்த இந்த அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் ஏன் தடை செய்யல? இது கேட்கறதுக்கு திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்லை, தொண்டர்கள் யாராவது கேட்பீங்களா? தலைவர்கள் கேட்பீங்களா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கேட்பாரா? இல்லை சின்னவர் உதயநிதி கேட்பாரா? கேட்க மாட்டாருங்க. ஏன்னா ஆட்டங்கன்றது தெரியும். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பேசிட்டு கடைசியில் போயிட்டு இன்னைக்கு நேருவோட மகன் கூட போயிட்டு நிர்மலா சீதாராமனோட கேட்டா நாங்கள் காலில் உள்ள கையெல்லாம் பிடிக்கல, அது இல்லையோ காலில் உள்ள இப்படி சேர்ல முனையில தான் உட்காந்து நீங்கள் வேற அப்படி சொல்கிறது. அப்படி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோடு மண்டியிட்ட இயக்கம் தான் திராவிடம், ஆர்எஸ்எஸ் கிட்ட பணிந்து போன இயக்கம் தான் திமுக. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதல்ல உங்களை பாருங்க, அதுக்கப்புறம் மற்றவங்கள ஆர்எஸ்எஸ்ஸா பிஜேபியா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இன்னொரு விஷயம் இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா, இதே கலைஞரின் பிறந்தநாள், இதே பெரியாரின் பிறந்தநாள் வச்சுக்கேன், இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் எல்லாருக்குமே பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி ஒரு வருடம் கொண்டாடுவாங்க. அடுத்த பிறந்த நாள் வரும் வரை இந்த போட்டிகளை கொண்டாடுவாங்க. ஒரு நாள் பாரதியாரினுடைய பிறந்த நாள் வருது, வஉசியினுடைய பிறந்த நாள் வருது, ஏதாவது ஒரு வருடம் எல்லாருக்குமே மேடை போட்டு பேசுங்க. திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் பிறந்தநாள் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடுங்க. அங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க மேடையில பேச. அங்க தமிழை வளர்க்க வேண்டியது தானே. ஆனா இதையெல்லாம் செய்ய மாட்டார்கள். இதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம நேர்காணல் எடுத்தப்போ திரிசக்தியார் அவர்கள் கூட சொன்னார், இவங்க தமிழை வைத்து அரசியல் கூட செய்யல, தமிழை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார் இல்லையா? இதன் மூலமாக தமிழை இவர்கள் எப்படி வளர்க்கிறார்கள், தமிழை வைத்து எப்படி வியாபாரம் செய்கிறார்கள் என்பதை நம்மால புரிஞ்சு கொள்ள முடியுது. சீமான் உண்மையான தமிழ் பற்று உடையவரா, இல்ல இந்த திராவிட கட்சிகள் பெயர் பலகையிலையும் திருக்குறள்ல பஸ்ல எழுதுறதையும் மூலமா செய்யறது மூலமா உண்மையான தமிழ் பற்று இருக்கா அப்படின்றத தோல் உரித்து காட்டக்கூடிய
வாழக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை சீமான் ஏற்படுத்தி விட்டார். ஆகவே மக்கள் விழிப்புணர்வை ஏற்பட்டு ஆமா இந்த ஆள் பேசுறதுல என்ன தவறு இருந்துற போது, எங்க இருந்தாலும் உண்மையை உடைத்து பேசுவதுல யாருக்கும் தயக்கம் இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில சீமான் பயணிக்கும் போது மக்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்றதால தான் வந்து இந்த ஒரு பிரச்சனையை இவர்கள் வெடிக்கிறார்கள். என்னன்னா சீமானுக்கு ஓட்டு குறையுது, சீமானுக்கு ஓட்டு குறையுது, சீமான் வந்து பின்னாடி போறாரு, திரை கவர்ச்சி வந்துருச்சு அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறார்களே தவிர சீமான் 1.1 இருந்தாரு, 3% ஆனாரு, இன்னைக்கு 8.2% இருக்காரு, அடுத்து 16% ஆக போறாரு என்ற வார்த்தையை என்ற உண்மையை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். இதை உடைக்கணும் அப்படின்னா சீமானை வந்து இப்படி ஏதாவது தூற்றுதல் மூலயமாக மட்டும்தான் பின்தள்ள முடியும் என்றுதான் அவதூறை கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க பெரியார் சொல்லி கொடுத்ததும் கலைஞர் சொல்லி கொடுத்ததும் இந்த அவதூறு விஷயம்தான். ஆகவே வந்து இந்த திராவிட கட்சிகளின் வேலை அவதூறை தூக்குப்பிடித்து ஒரு நபரை இழிவுபடுத்துவது மட்டும்தான் என்பது இது மூலியமா நம்மளால முழுமையா புரிஞ்சுக்க முடியுது. சரி ரம்பி, நம்ம தொடர்ந்து அடுத்த காணொளியில பேசலாம். நன்றி.